ஓகே, இந்த எபிசோட் 7 நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆக்சுவல் யூஸ் ஆஃப் அரேஸை பார்க்க போகிறோம். உங்களுக்கு அரேவோட யூஸ் என்னங்கிறது ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும், ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக அதோட யூஸ் கிடைக்கல. ஓகேவா? ஏன் அரே வேணும்? அதுக்கு நம்ம நிறைய வேரியபிளே கிரியேட் பண்ணலாம்ல. ஏ ஒரு வேரியபிள், பி ஒரு வேரியபிள், சி ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தோணும். உங்களுக்கு நம்பர் ஆஃப் திங்ஸ் தெரியறப்போ இது கரெக்டான ஒரு அப்ரோச். ஆனால் சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த கவுண்ட் தெரியாது. இப்போ இதில் இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஏகமா பிகமா சி 3 தான் இருக்குன்ட்டு. அதனால நீங்கள் 3 வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு அந்த கவுண்ட்டை தெரியாமல் என்ன பண்ணுவீங்க? அந்த கவுண்ட் மாறிக்கிட்டே இருக்கலாம்ல. இந்த மாதிரி வரப்போ உங்களுக்கு வந்து அரேஸ் ரொம்ப 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 நெசசரி. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறேன். உங்களுக்கு ஆக்சுவல் யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸே அதில் தெரிய வரும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேர் சில பேரையும் மார்க்கையும் டெக்னிக்கலி வாங்க போகிறோம். ஆனால் இப்போ எப்படின்னா, நான் அந்த ஃபோன்லேயே ஃபஸ்ட்டு வந்து முதல் பர்சன் பேர் யாரோ ஒருத்தர் பேரை மட்டும் டக்குன்னு சொல்லுங்கள். ஹரிணி. மார்க் ஒரு 10 மார்க் அப்படின்னு போட்டுறோம். அடுத்தது வேற ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். மேகா 20 மார்க்குன்னு போட்டுறோம். இந்த மாதிரி கம்மா போடாமல் ஹரிணி 10, மேகா 20 இப்படி வரிசையை நிறைய கொடுத்துட்டு போயிடுவோம். ஓகேவா? இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்பிளே கொடுத்தோம்னா எல்லாமே டிஸ்பிளே ஆகணும். இவ்வளோ தான் நமக்கு தேவை. ஆர் இன்கேஸ் வேணும்னா நம்ம இந்த ஆர்டரை கூட மாற்றி லோவஸ்ட் டு ஹையஸ்ட் அப்படிலாம் கொண்டு வரலாம். பட் அதெல்லாம் மோஸ்ட்லி இந்த வீடியோவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? முதல்ல நிறைய இன்புட்ஸை நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டு ரெடியூஸ் கன்ஃபியூஷன் இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். நேமும் மார்க்கும் தேவை தான். இந்த அரேவை மட்டும் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, நம்ம இங்கே போய் க்ரியேட் பண்ணுறோம். இன்னும் வெளியிலேயே வந்து குளோபலாக க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எந்த ஒரு வேரியபிளுமே இந்த ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் க்ரியேட் ஆகிற எல்லா வேரியபிளும் இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகிறப்ப டெலிட் ஆயிரும். ஞாபகம் இருக்கா? இது பேர் ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள். ஓகேவா? இந்த வேரியபிளோட ஸ்கோப் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிடும். ஓகேவா? இவ்வளோதான் இதோட ஸ்கோப்பு. ஸோ இந்த என்எஸ்ஸை வந்து நீங்கள் வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் வந்து சிஎல்என்எஸ் நீங்கள் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எரர் வரும் பாருங்களேன். என்எஸ்ஏ இல்லையும் வருதா? ஆனால் அதே சிஎல்என்எஸ் இங்கே போட்டோன்னா எரர் வராது. யார் பார்த்த வேலை எது தெரியுதா? இங்கே எரர் வெல்ல, ஆனால் இங்கே எரர் வருது. ஏன்னா இந்த ஸ்கோப்குள்ளவே இது இருக்குது. ஸோ இந்த என்எஸ் இங்கே டெலிட் ஆகிருக்காது. ஆனால் அது க்ளோஸ் ஆனால் டெலிட் ஆகிருக்கும். டெலிட் ஆனே நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா எரர் வரும். ஓகேவா? இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதை குளோபலாக மாற்றிக்க போகிறோம். ஏன்னா நம்ம அந்த பட்டனை 2-3 தடவை கிளிக் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டைமும் அது கிரியேட் ஆகிட்டு பட்டன் முடிஞ்சோடனே அது டெலிட் ஆகிடும். நம்ம டெலிட் ஆகக்கூடாது. ஒன்ஸ் கிரியேட் ஆனால் அதுக்குள்ளே புதுசாக ஆட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதனால இதை நம்ம வந்து வெளியில் கொண்டு போய் வச்சுக்குவோம். வெளியில் ப்ராக்கெட்டே இல்லைங்கிறதால இது டெலிட்டே ஆகாது. ஸோ ஏதாவது ஒரு வேரியபிள் நீங்கள் கொண்டாந்து இங்கே வச்சிட்டிங்கன்னா அந்த வேரியபிள் டெலிட்டே ஆகாது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி மட்டும் வைக்க முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே எந்த டேட்டாவும் உங்களால் வைக்க முடியாது. இப்படி லிஸ்ட் ஆஃப் போட்டு ஒரு எம்டியாக விட்டுட்டோம்னா எரர் வர மாதிரி தெரியலை. ஸோ ஐ திங்க் வி கேன் டூ திஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சி. ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த இடத்துல ஒரு எம்டி அரேவை க்ரியேட் பண்ணிட்டோம். அகெயின் இந்த இடத்துல ஒரு எம்டி அரேவை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது ரெண்டுமே இப்போ எம்டியாக இருக்குது. என்எஸ்குள்ளேயும் ஒன்றும் இல்லை, எம்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு டைம் பட்டனை கிளிக் பண்ணனையும் என்எஸ்குள்ளேயும் எம்குள்ளேயும் திங்ஸ் ஆட் பண்ணிட்டே வர போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல இருந்து பட்டன் கிளிக் பண்ணி I1 டாட் வேல்யூ இருக்கா, I1 டாட் வேல்யூ எடுத்து இதுக்குள்ளே என்ன இருக்கும், ஹரிணின்னு நான் கொடுத்துருந்தேன், ஹரிணின்னு இருக்கும். இந்த ஹரிணியை கொண்டு போய் நான் வந்து இந்த லிஸ்ட் ஆஃப்குள்ளே ஆட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும், என்எஸ்குள்ளே இதை கொண்டு போகணும். கரெக்டாக? ஸோ என்எஸ் டாட் அப்பண்டுன்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிற மாதிரி தெரியல, இருங்க பார்ப்போம். இல்லையே. ஆடுன்னு ஒன்று இருக்கா? இல்லையே. எனக்கு டாட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஜெக்ட் இருக்குது, லிஸ்ட் ஐட்டேட்டர் இருக்குது, இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ், லாஸ்ட்டு, சர்ச்செல்லாம் இருக்கானே இது இல்லையே. ஓகே, ஸோ இது என்ன தெரியுமா, ஐ திங்க் இதில் இருக்க எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு இந்த லிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த டைப் வந்து மாற்ற முடியாதது. ஒரு தடவை உள்ளே ஒன்று வச்சுட்டிங்கன்னா அது மாறாது. இப்போ நம்ம எம்டியாக ஒன்று வச்சிட்டோமா, நீ மாற்றவே முடியாது, அதுக்குள்ளே எம்டியாக மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது நமக்கு அப்படி வேணாம். நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும்னா யூஸ்வலி அரே லிஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, அரே லிஸ்ட்னு ஒன்று இருக்குது. பட் இதுக்கு வந்து வெறும் லிஸ்ட் ஆஃப் போட முடியாதுன்னு நினைக்கிறேன்.
ம் புரியல. இப்போ ஸ்மால் அரே போட்டால் வருமா? அரே லிஸ்ட் ஆஃப் ஐ திங்க் இப்படி போட்டால் இப்போ வந்து அப்பெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஆட் வந்துடுச்சு பார்த்தீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்களே இந்த அரே லிஸ்ட் மாதிரி ஒன்று செய்யறதுன்னா நீங்கள் ஓனாக செய்யலாம். நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் நீங்களே செய்ய முடியும். இப்போ நாம் நியூரல் இன்ஜின் செஞ்ச மாதிரி ஒவ்வொருத்தர் செஞ்சு இந்த மாதிரி லான்ச் பண்ணுது. இதெல்லாம் வந்து நான் ஏன் உங்களுக்கு மெயினாக சொல்லித்தரேன்னா, இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே யூஸ் பண்ணி இப்போ கோட்லின் கலெக்ஷன்ஸ்குள்ளேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட கோட்லினோட கோர் எலிமெண்ட் மாதிரி தான், கோர் எலிமெண்ட் தான். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ப்ரோக்ராமிங் ஒன்றும் பண்ண முடியாது. யூ நீட் டு லேர்ன் ஆல் தீஸ். ஓகே, ஸோ இப்போ ரெண்டும் நம்ம எம்டி அரேவாக கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, என்எஸ்குள்ள ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறோம். அது என்னன்னா I1 டாட் வேல்யூ. அப்போ என்ன, பட்டனை கிளிக் பண்ணி I1குள்ளே இருக்கிறது இதுக்குள்ளே ஆட் ஆகிக்கும். ஸோ நான் வந்து ஏன் கிளிக் பண்ணி பண்ணேன்னா, அந்த ஏ வந்து பட்டனை கிளிக் பண்ணோன்னே ஆட் ஆகிக்கும். ஓகேவா? நம்ம ஈக்குவல் டு போடல, ஆடு தான் போட்டிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் ரெண்டாவது தடவை பட்டன் கிளிக் பண்ணால் ரெண்டாவது தடவை கொடுத்தது மறுபடியும் ஆட் ஆகிக்கும். புரியுதா? இந்த மாதிரி டைனமிக்காக ஆட் ஆகிட்டு போகும். அதே மாதிரி நம்ம வந்து என்குள்ளேயே ஆட் பண்ணுவோம். கரெக்டாக என் டாட் ஆர் I2 டாட் வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பட்டன் வந்து உள்ள திங்ஸ் ஆட் பண்ணுறது. அப்போ கிக்மின்னு சொல்ல முடியாது, நம்ம ரெஜிஸ்டர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஏர் ஸ்டூடெண்ட்டாக அது ஸ்டூடெண்ட்டோட பேரையும் மார்க்கையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே வரும். இன்னும் இங்கே நம்ம பிளேஸ் ஹோல்டரில் வந்து இன்புட் ஒன்றுன்னு வைக்காம இங்கே என்னென்னு வச்சுக்கலாம்னா ஸ்டூடெண்ட் நேம்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து மார்க்குன்னு வச்சுக்கலாம். மார்க்ஸ் ஸ்கோர்டுன்னு வச்சுக்கலாமா? மார்க்ஸ் ஸ்கோர்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸே கிடைக்காது இது ரன் ஆகிறப்போ. இப்போ இதில் வந்து நான் ஸ்டூடெண்ட் நேம் போய் அப்படியே ஒவ்வொருத்தர் பேரை சொல்லுங்கள். இது 5 மார்க். ஹரிணிக்கு 5 மார்க் போட்டு ரெஜிஸ்டர் கொடுக்குறேன். இப்போ இது வந்து இந்த அரேக்குள்ளே ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? பேக் எண்டில் நடக்கும். இதெல்லாம் வந்து ரேம்குள்ளே நடந்துட்டு இருக்கும். ஸோ பார்க்க முடியாது. அடுத்தது இப்போ இது கஷ்டமாக இருக்குல்ல, போய் மறுபடியும் இதை போய் மாற்றுறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இது முடிஞ்சோடனே I1 டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது அதுவாகவே எம்டி ஆகிக்கும். I2 டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டின்னு போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எம்டி ஆகிக்கும். ஸோ இப்போ நான் ஹரிணி 5 கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுத்தனா 2 எம்டி ஆகிக்கும். புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு? நல்லா இருக்குல்ல? தெரியுதா? ஸோ இந்த விஷயமெல்லாம் வந்து நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, எங்கிருந்து நான் கற்றுக்கல. நானே இப்போ யோசித்தேன். புரியுதுல்ல? ஏன் டாட் வேல்யூ என்ட்ரி பண்ணிட்டோம்னா அது வந்து அந்த ஸ்டார் போட்டது ரேமில். அப்போ அங்கே தாருனா இங்கே மாறும். அப்போ ஈக்குவல் டு எம்டின்னு போட்டால் அந்த பட்டன் கிளிக் பண்ணி எம்டி ஆயிடும். ஆனால் நல்லா பாருங்க, நான் வந்து இந்த என்எஸ்குள்ளே என்குள்ளே ஆட் பண்ணுறது எம்டி பண்ணுறது இல்லை, அந்த டேட்டா லாஸ் ஆயிடும். எம்டி பண்ணுறது பண்ணால் அது அந்த டேட்டா லாஸ் ஆகி போயிடும். புரியுது நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்ட்டு? ஸோ இதை யோசிக்கிற திறமைக்கு நீங்கள் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படணும். ஓகே, நிறைய அவுட்புட் ட்ரேஸ் பண்ண இது வந்துடும். ஓகே, இப்போ நான் வந்து நான் பாட்டு சும்மா நேம் கொடுக்க சுதந்திரத்தனமாக இருக்குது. நான் சும்மா அப்படி ஏதாவது ரேண்டமாக கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதனால் என்ன யூஸ்? ஒரு யூஸுமே இல்லை. வேறு ஆயிடுச்சு போயிட்டே இருக்கும். கரெக்டாக ஒரு யூஸுமே இல்லை. எனக்கு இது எப்போ யூஸ்னால் வேறு ஹையஸ்ட் மார்க் வாங்கினாங்க நான் பார்த்தா ஒரு யூஸ். கரெக்டாக. அப்போ நம்ம இன்னொரு பட்டன் வைக்கலாம். பட்டன் on click equal to sorry. இப்போ இந்த பட்டனுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட்ல என்னன்னு கொடுத்துடலாம்னா டிஸ்பிளே ஆல் கொடுத்துடலாம். முதல்ல எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? கொடுக்குறேன். என்ன வேகத்தில் ஏன்னா இதுக்கு இது ஐடென்டிஃபை பண்ணி வேற காட்டுறதுக்குன்னா நீங்க சொல்றீங்களா? டேய், பட் நைஸ், ஐ அப்ரிஷியேட் தட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிஎல்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு என்எஸ்ஐ பிரிண்ட் பண்ணிடுறேன். என்எஸ் இருக்கிற எல்லாமே பிரிண்ட் ஆயிருமா? அடுத்து மறுபடியும் சிஎல் போட்டு எம்ஐ பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்போ எம்ஐ இருக்கிற எல்லாம் பிரிண்ட் ஆயிருமா? அப்போ என்ன பண்ணேன், நான் பாட்டுக்கு இப்போ கிட்டத்தட்ட போன ப்ரோக்ராமோட ரிவர்ஸ் பண்ணுறோம். போன ப்ரோக்ராமில் என்ன பண்ணோம், கமா நாம் ஒட்டுக்கா கொடுத்தா பிரித்து பார்த்தோம். இப்போ நாம் பிரித்து கொடுத்துட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து வர மாதிரி மாற்றிருக்கோம். அது நம்ம ஜஸ்ட் நம்ம ஹாப்பினஸ்க்காக வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு. ஓகே, நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்ட்டு. இப்போ இதை கொடுத்தனா நான் டிஸ்பிளே பண்ணதெல்லாம் வந்துடுமா? கரெக்டா? நான் அது நீங்கள் கொடுத்தனா அந்த ஏக்கம் இதை கொடுத்து 123 ஹரிணி 12 அதெல்லாம் வந்துருந்தானே. ஏன்னா அதெல்லாம் சிஎல் ஆகணும் இல்லை. கிளிக் பண்ணுறேன், வரலை.
எல்லாம் எம்டியாக வருது, என்ன இருக்கும்? சொல்லுங்க. சார் நம்ம இந்த பேர் கொடுத்துட்டு கீழே செக் பண்ணோன்னு நான் தான் போன தடவை கொடுத்தேனே, அப்படியே கொடுத்துடல. ஹரியிலிருந்து எத்தனை பேரை கொடுத்தேன்? எக்ஸாக்ட்லி. அதாவது என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நாம வந்து ரெஜிஸ்டர் பண்ண எல்லாமே ரேம்ல தான் ஸ்டோர் ஆகிருக்கும். கரெக்டா? ரேம்னா எதோட ரேம்? இந்த ஃபோனோட ரேமா இந்த கம்ப்யூட்டரோட ரேமா? ஃபோனோட ரேமில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். பிகாஸ் இந்த ஃபோனோட ரேமே கம்ப்யூட்டரோட ரேம்ல அதே இருக்கதை, ஆனால் ஆக்சுவலி ஃபோனோட ரேமுக்குள்ளே தான் இருக்கும். ஆப்பை நீங்கள் ரீரன் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பை ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி, அப்போ ரேமில் இருக்கிறத அழிஞ்சிரும். உங்களுக்கே தெரியும், ஷட் டவுன் பண்ணிட்டு ஆன் பண்ணாவே எல்லாமே போயிடும் ரேமில். கரெக்டாக? ரேம் வந்து ஒரு வாலட்டைல் மெமரி, சீக்கிரம் அழிஞ்சிரும். ஸோ ஒவ்வொரு டைம் நான் ரன் கிளிக் பண்ணுறப்ப ரேம் கிளியர் ஆயிரும். அதனால எல்லா டேட்டாவும் லாஸ் ஆயிடும். ஸோ அது நம்ம என்ன டேட்டா கொடுத்துருந்தாலும் அது போயிருக்கும். ஓகேவா? இப்படி லாஸ் ஆகக்கூடாது. நான் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் எல்லாம் போட்டால் அது பெர்மனெண்ட்டாக எனக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் SQL யூஸ் பண்ணுவீங்க. அது எல்லாமே கற்றுக்குவீங்க. ஸோ இது எல்லா கிளாஸும் எல்லா பிடிஎஃபும் முடிகிறப்ப நீங்கள் கடைசியாக ஒரு PDF கற்றுக்குவீங்க. அதுதான் SQL. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் போய் ஹார்ட் டிஸ்க்லேயோ SSDலேயோ ஸ்டோர் பண்ணிடுவீங்க. அதில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது அழியவே அழியாது. புரியுதா? இதுக்காக தான் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பிசி பில்டிங் தேவையில்லை அப்படிம்பாங்க. பட் நான் ஏன் பிசி பில்டிங்கை முடிச்சுட்டு உங்களுக்கு இதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் ரேமையும் ஹார்ட் டிஸ்கையும் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. புரியுது இல்லை? ப்ராசஸர் நீங்கள் கொடுக்குற லைன் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது ப்ராசஸர். எதை ரேமில் வைக்கணுமோ அதெல்லாம் வேரியபிளில் வைப்பீங்க. எதை ஹார்ட் டிஸ்கில் வைக்கணும் இல்லை SSDயில் வைக்கணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் எழுதுவீங்க. அதெல்லாம் SQL எழுதுவீங்க. இதெல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்ப பிசி பில்டிங்கே கற்றுக்காம ரேம்னா என்ன, ஹார்ட் டிஸ்க்னா என்ன, ப்ராசஸர்னா என்னன்னே தெரியாமல் அதை கற்றுக்க முடியும். ஆனால் பியூட்டி சொல்லட்டுமா, 99.9999% ஆஃப் ஆல் இன்ஜினியர்ஸ்க்கு இது தெரியவே தெரியாது. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கு தெரியவே தெரியாது. வேரியபிள் கிரியேட் பண்ணால் அது ரேமில் தான் இருக்கும்னு தெரியாது. SQL பண்ணால் அது SSDயில் தான் இருக்கும்னு தெரியாது. என்னன்னே தெரியாமல் காலேஜில் உட்காந்து படித்து எழுதி ஒரு கம்பெனிக்கு போய் இதை பண்ணால் இது நடக்குமா, இதை பண்ணுமா, அது நடக்குமா, அப்படியே மனப்பாடம் பண்ணி அதை பண்ணி அப்படியே தள்ளி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஆனால் என்னவா முன்னே ஜெயிக்கவே மாட்டாங்க. காலத்துக்குமே வந்து அவங்க முன்னாடி 100 பேர் ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படியே பின்னாடி ஸ்லாகிங் பிஹைண்டுமோ தத்தளிச்சுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. இப்படி தான் 99% ஆஃப் பீப்புளோட ஐடி லைஃப் இருக்குது. அதனால தான் ஐடி லைஃப்பை கை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக? என்ன மாதிரி 1% ஏன் ஹாப்பியாக இருக்கும் ஐடி லைஃப்லனா, எங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும். நாங்கள் கிரியேட் பண்ணுறதுனா நாங்கள் யோசிச்சு உருவாக்குற ஒரு விஷயம். அப்படி இருக்கப்போ எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கிரியேட்டிவாக தெரியும், ஒரு ஆர்ட்டை வரைகிற மாதிரி இருக்கும். நாங்கள் யோசிச்சு நாங்கள் எங்கள் மைண்டில் இருக்கிற சிந்தனையை நாங்கள் வந்து உயிர் கொடுத்து கொண்டாடுற மாதிரி அந்த சந்தோஷம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி வேறு ட்ரை பண்ணுங்க. ஐ திங்க் யூ ஆல்சோ வாண்ட் டு பி லைக் தட் தான் நினைக்கிறேன். எனிவே நம்ம இதை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 4 பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். லெட் ஸ்டார்ட் வித் டான். டான்னா 0 மார்க் தானே. அடுத்து கேங் லீடர் GLன்னு போட்டுக்கலாம். TLனா டீம் லீட், GLனா கேங் லீட். சார் 0 போட்டுக்கோங்க. எத்தனை 0 பண்ணல? 0 தான்மா. சரி, இல்லை மார்க் டிஃப்ரென்ஸ் வேணும். வேணா -1 போட்டுட்டுமா? அடுத்தது PSன்னு போட்டலாம். பொன்னியின் செல்வன். இவருக்கு ஒரு 17 மார்க் கொடுக்கலாம். ஓகே, 3 பேரை கொடுத்தாச்சு. இதுவே போதும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லாக் அவுட் போயிட்டு இப்போ நான் வந்து கொடுக்க போகிறேன் இந்த 2வது பட்டன். இப்போ தெரியும், 2வது பட்டன் கிளிக் பண்ணுறேன். இப்போ 2வது கிளிக் பண்ணி நீ பாருங்க வந்துருச்சா? நான் சொன்ன போது ப்ராக்கெட் போட்டு வந்திருக்கா தெரியுதா? அந்த ப்ராக்கெட் ஆட்டோமேட்டிக்காக அரே பண்ணி ஆட் பண்ணி வச்சு தெரியுதா? ஸோ அதுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்துருச்சு. இதை டானுக்கு 0 கொடுத்தோம், GLக்கு -1 கொடுத்தோம், PSக்கு வந்து 11 கொடுத்தோம். இவ்வளவு தான் ப்ரோக்ராமிங். ஓகே, ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இருக்கிறதுலையே பெருசு என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஆர் இன்னும் வேணும்னா சூப்பராக ஒன்று பண்ணலாம். இப்போ இதில் டான் ஸ்கோர்ட் 0 மார்க்ஸ் இன்னொரு பட்டன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணால் டான் ஸ்கோர்ட் 0 மார்க்ஸ்ன்னு வரணும். 2வது தடவை கிளிக் பண்ணால் GL ஸ்கோர்ட் -1 மார்க்ஸ்ன்னு வரணும். இது எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? இங்கே CL இன்னொரு பட்டன் எழுதணும். கரெக்டாக இன்னொரு 3வது பட்டன் வைக்கணும். ஏன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப வரும். அப்போ நம்ம இன்னொரு பட்டன் இது பண்ணுவீங்க. நீங்கள் இதில் போட்டுக்கோங்க, ரோவில் போட்டிங்கன்னா இங்கே எல்லா பட்டனும் வந்துடும். ஆனால் எனக்கு UI பற்றியெல்லாம் கவலை இல்லை, எனக்கு இந்த பேக் எண்டு தான் பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ இதுலேயே போயிட்டு ஆன் கிளிக் ஈக்குவல் டு என்ன சொல்லுன்னு புரியுது. அந்த 3 பட்டனும் நீங்கள் ஒரு ரோக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த 3 ஒரே லைனில் வந்துடும். நீங்கள் வேணால் நீங்கள் எழுதுறப்ப அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 1 லைன் கோடு தானே, ஈஸி தானே. டிஸ்பிளே ஆல்ட் வரல, டிஸ்பிளே 1/1. நல்லா இருக்கா? ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம CL பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன CL பண்ண போகிறேன், ஃபுல் MS CL பண்ண மாட்டோம். கரெக்டா? MS ஆஃப் 0 தான் CL பண்ணுவோம். கரெக்டா? ஏன்னா முதல்ல கிளிக் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் பர்சனோட பேர் தான் வரணும்.
காப்பர். இதுக்கு யாராவது கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க ஜூனியர்ஸில் உங்களுக்கு ஒரு மெடல் தந்துடுறேன். ஓகே, ஒரு பிரான்ஸ் மெடல். அவன் ரெடி ஆகிடும். அப்போ தான் ஒரு வேலை மிச்சம் நினச்சி இல்லையா எப்படி ஆன்சர் பண்ணி ஐ லைக் யர் ஆட்டிடியூட்ரா. என்னது நீ ஏன்னா இங்கே நடுவில் இருந்து உட்காந்துக்கு இல்லை அந்த லைட்டை மறைச்சிடுவான். இங்கே மெடலுக்காக எந்திரிச்சுன்னா குஞ்செல்லாம் இந்த ஆக்குறான். என்எஸ் காட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தோம்? டான் காட். ஜீரோக்கு அது வந்து எம்குள்ளதான் இருக்கும் கரெக்டா? பிளஸ் எம் ஆஃப் ஜீரோ பிளஸ் மார்க்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ப்ரோக்ராமிங் கரியர்ல. லைக் இந்த போர்ஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சதுன்னா நீங்க வேற லெவல். ஆனால் ரொம்ப 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 அட்வான்ஸ்டு. இப்போ எனக்கு என்ன தெரியுமா, இதை நான் ரன் பண்ணனா ஒரு பிரச்சனை. இந்த பட்டன் நான் எத்தனை தடவை கிளிக் பண்ணாலும் டான்காட் 0 மார்க்ஸ் மட்டும்தான் வரும் கரெக்டா? ஏன்னா 1 2 நான் கொடுக்கல. 1 2 இப்போ கொடுத்தனா எல்லாமே ஒட்டுக்கா பிரிண்ட் ஆயிரும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் கிளிக் பண்றப்போ இது ரன் ஆகணும். செகண்ட் டைம் கிளிக் பண்றப்போ இந்த 0க்கு பதிலாக 1 1 தரணும் கரெக்டா? அது எப்படி நான் மாத்துறது? சொன்னா மெடலு ஏசிங்க. ஸோ எனக்கு இந்த ப்ரோக்ராமுக்குள்ளேயே மாறணும். புரியுதா? இந்த 0 இருக்கிறது நான் ஒரு தடவை கிளிக் பண்ணி முடிச்சோன்னு இங்க வந்து 1 மாறிக்கணும். புரியல? எம்டி கொடுத்துறா? டே டெக்ஸ்டபிள் எம்டியை கொடுத்துறதா? யோசிங்க. சார் ஆனால் அந்த ஒரு லைன்லேயே தான் மாறணுமா சார்? ஆமாம், 2 3 லைன் கொடுத்தா ஒட்டுக்கும் அது எல்லாமே பிரிண்ட் ஆயிரும்ல. ஒரு தடவை கிளிக் பண்ணணும் எல்லாமே பிரிண்ட் ஆயிரும்ல. வெரி ஈஸியான ஐடியா இருக்குது. 3 பட்டன் நம்ம வச்சிடலாம். டானுக்கு ஒரு பட்டன், இவங்களுக்கு ஒரு பட்டன். ஆனால் அது யூஸ்லெஸ். ஏன்னா எத்தனை இப்போ நான் 3 தான் கொடுக்கணும் இல்லை 30 கூட இதில் கொடுக்கலாம். நான் எத்தனை கொடுப்பேனே தெரியாது. எத்தனை கொடுத்தாலும் வரணும். அப்போ என்ன பண்ணுவது? கமான் திங்க் 18 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நீ யோசிக்கிற வரைக்கும் வேணா நான் இதை சாப்பிட்றேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். நான் எத்தனை பிரெட் சாப்பிட்ற வரைக்கும் எல்லாம் யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பிரெட் சாப்பிட்ற வரைக்கும் டைம். அதுக்கப்புறம் நானே சொல்லிடுவேன். சொல்லு. இல்லை நான் பொறுமையாக சாப்பிடுங்க. ஆட நீயும் சொன்னீங்க மெடல் கொடுப்ப. ஆனா இப்படி கொடுக்க மாட்டேன். மண்டையிலேயே வச்சு குத்து குத்துவேன். உனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். சார் மறுபடியும் கிளிக் சார் டபுள் அக்கௌண்ட்ஸ் டபுள் கோட்ஸ் என்எஸ்எம் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்தா வெரி குட். கரெக்டா சார்? கொடுத்த என்ன ஆகும்? இப்போ நீயே சொல்லு, பதில இருவே. நீயே சொல்லு. என்எஸ் மட்டும் எரர் வரும். வரல. சரி வரல. இப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா? எனக்கு தெரிஞ்சு என் கேட்டுன்னு வரும். இல்ல இது என்ன எடுத்துக்கணும்? என்எஸோட 0 எடுத்துக்கும். என்எஸோட 0 என்ன இருக்கு? என் எஸ் தானே இருக்கு. ஸோ அப்போ என்ன எடுத்துக்கும்? அப்போ என் காட் 0 மார்க்ஸ், என் காட் 0 மார்க்ஸ் வந்துட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆசையா இருக்கு, பண்ணி பார்ப்போம். ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு இப்பயே கொடுத்துட்றேன். டிஸ்பிளே 1 by 1 கொடுத்துட்றேன். என்ன வந்திருக்குது? பாருங்க, என் கேட் 34 மார்க்ஸ். கரெக்டாக சொன்னா புரிஞ்சிச்சா? NS 2 எழுத்து இருக்கு. அப்ப அதுவே ஒரு அதே மாதிரி தான். அதோட 0 இருக்கிறப்ப என்ன ஆகும்? N மட்டும் கிடைக்கும். கரெக்டா? கம்ப்ளீட் எப்படி ஒர்க் பண்ணுது பாத்தீங்களா? யாருக்குள்ள அது புரிஞ்சது ஏன் N வந்துச்சுன்ட்டு? யாருக்கெல்லாம் புரியல ஏன் N வந்துச்சுன்ட்டு கை தூக்குங்க. உங்களுக்கெல்லாம் புரியலையா ஏன் N வந்துச்சுன்ட்டு? சி இந்த இடத்துல பாருங்க, NS இருக்கா? ஓகேவா? சோ இதுல வந்து 0th பொசிஷன்ல N இருக்கா? ஃபர்ஸ்ட் பொசிஷன் S இருக்கா? அதனால நீங்க அதோட 0 எடுக்கிறீங்க. அப்ப அதுல என்ன இருக்கு? புரிஞ்சா? இப்போ NS 2 எழுத்து இருக்கு. 0 1 நீங்க அதோட ஆஃப் 0 போட்டிருக்கீங்க. சோ NS ஓட 0 எடுத்தோம்னா அது N எடுத்துக்கிச்சு. இப்போ யாருக்கெல்லாம் புரிஞ்சிச்சு கை தூக்குங்க. யாருக்கெல்லாம் இன்னும் புரியல கை தூக்குங்க. வெரி குட். இந்த மாதிரி சொல்லித்தரது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. சார் பொறுமையா
சீக்கிரம். நீ மேலாவையாவே இருக்குது இது ஸ்க்ரோல் பண்ணு ம் மேரிக்குரியஸ் இது ஸ்க்ரோல் ம் பண்ணாமலும் சொல்லிடுவீங்க. இதுதான் கேர்ள்ஸ்க்கு பாய்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ். பசங்க அத்தனை பேரும் அமைதியாக உட்காந்து யோசிக்கிறானுங்க, இல்லையா அட்லீஸ்ட் தூங்குறானுங்க. ஏங்க கொஞ்சம் மேலே ஸ்க்ரைப் பண்ணுங்க, ஒரு சைடில் தாங்க கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, அந்த கலரை பார்த்துங்க. ஆட் கொடுத்தா எங்க ஆடு கொடுப்பீங்க? எம் டாட் ஆட் எங்க எந்த இடத்துல கொடுப்பேன்? ஓ ஆமா சரி ஓகே 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 அங்க இருக்கு ஜம்முக்குள்ள போயிட்டு இருக்கோம். வீடியோ வீடியோ பண்ணுவேன்னு தெரியும். என்ன பண்ணுங்க? அவ கூப்பிட்டு இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இது எனக்கு கிளியரா தான் இருந்துச்சு. சார் அந்த பிராக்கெட்ஸ்க்குள்ள வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமா சார்? இந்த 0 கொடுத்துருக்கீங்க, அந்த பிராக்கெட்ஸ் வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமா? டபுள் இல்லை, வேற என்ன பிடிக்கணும் எனக்கு? சார் இல்ல அந்த இது சொல்லு சொல்லு சார் அந்த சொல்லு சொல்லு பலே கன்ஃபார்ம் உனக்கு. சொல்லு சொல்லு சொல்லு. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்புட்டுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தோம் இல்லையா சார், அந்த வேரியபிள் நேம் கொடுக்குறோமா சார்? அந்த வேரியபிள் i2 டாட் வேல்யூ. அந்த மாதிரி ஏதோ i2 டாட் வேல்யூனா i2 டாட் வேல்யூக்குள்ள என்ன இருக்கும்? நான் நீங்கள் கொடுத்தா ஹலோங்கிறது இருக்கும். என்எஸ் ஆஃப் ஹலோ நீ எப்படி எடுப்பேன்? என்எஸ் ஆஃப் 0, என்எஸ் ஆஃப் 1, என்எஸ் ஆஃப் 2 தான் எடுக்க முடியும். ஜீரோ கமா 1 கமா 2 கமா 3 அதுவே நம்ம 1 2 3 மறைச்சுதான் வச்சிருக்கணும், புரியுதா? ஏன்னா ஒரு தடவை பட்டனை கிளிக் பண்றப்ப 0 மட்டும்தான் இருக்கணும். 1 2 3 தெரிஞ்சுன்னா அதெல்லாம் பின் தர 0 1 2 3 நான் கொடுக்க முடியாது. சார் என்எஸ்ஏ இரு அதான் சொல்ல வரேன். equal to 1 2 3 கொடுத்த மாதிரியா? i1 ஈக்குவல் டு 1 2 3. இங்கே பாருங்க, நீ கேட்கறதுக்கும் பதில் நான் கிளியரா சொல்றேன். இந்த இடத்துல நீ வந்து தெளிவாக கேட்டா அவ வந்து கொஞ்சம் கொஸ்டினை தெளிவாக கேட்கல. i2 டாட் வேல்யூ நான் இப்போ இங்கே போடணுங்கிற கரெக்டா? நான் i2 டாட் வேல்யூ போட்டேன்னா i2 டாட் வேல்யூக்குள்ள என்ன இருந்துச்சு? ஹலோன்னு இருந்துச்சு. அப்போ இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இது பெரிய க்ளூ ஆச்சே. இது ஹலோன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ என்எஸ் ஆஃப் ஹலோ நீ எப்படி எடுப்ப? என்எஸ் ஆஃப் 0, என்எஸ் ஆஃப் 1, என்எஸ் ஆஃப் 2 தான் எடுக்க முடியும். நீங்க என்எஸ் ஆஃப் ஹலோன்னு எப்படி போய் எடுப்பீங்க? எடுக்கவே முடியாது இல்ல, புரியுதா? அதனால விரல் காட்டுது. நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் சார், நான் சொல்ல போறேன். அது பெரிய என்எஸ் என்ன கணக்குது சொல்லட்டா? நீங்க சொல்லக்கூடாது. ரோஸ் உனக்கு தோணுதா? இல்ல தானே? நல்லா கவனிச்சுக்கோ. அப்போ சார் எங்களுக்கு மேடம் நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் தான் சொல்லுவேன். நீங்க சொல்லிருக்கீங்க எனக்கு தெரியும் தானே. உங்களுக்கு எல்லாம் மெடல் கொடுத்தனா இதுக்கு என்ன ஐடியா வருதா? நீங்க என்னோட சாப்பிடுங்க வரும். அப்பெல்லாம் சாப்பிட முடியாது. என்ன தெரியுமா பண்ணலாம்? இங்க போய் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ஐ அப்படின்னு வச்சுக்கலாம், இல்ல ராகுல்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ள 0 வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணா இந்த இடத்துல ராகுல வச்சிடலாம். ராகுலுக்குள்ள என்ன இருக்கு? அப்ப இந்த இடத்துல ராகுல் தானே வரும். பட்டனை கிளிக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ராகுல் ஈக்குவல் டு ராகுல் பிளஸ் 1. தெரியும் வராதுன்னு தெரியும். அது காமிச்சு அவங்க கிட்டே கேட்க போறேன். அதுக்கு பதில் சொன்னா அதுக்கு மனவு கொடுக்க முடியாத ஒரு அப்ரிசியேஷன் கிளாப்ஸ். ஏன்னா அது ரொம்ப ஈஸி. அப்படி யாருக்கும் சொல்லாம இருக்கிறாங்கன்னா வேணா யோசிக்கலாம். உங்களுக்கு புரியலன்னா இப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து ராகுலுக்குள்ள 0 இருக்கும், ராம்குள்ள. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 0 வந்துருமா? இங்கேயும் 0 வந்துருமா? என்எஸ் ஆஃப் 0 டான் இருக்கா? என் ஆஃப் 0க்குள்ள 0 இருக்கா? அப்ப டான் காட் 0 மார்க்ஸ் வந்துடும். இப்ப ராகுலுக்குள்ள என்ன இருக்கு? 0. 0 பிளஸ் 1 என்ன? 1. அந்த 1 எங்க போக? ராகுலுக்குள்ளேயே போகுமா? இப்ப ராகுலுக்குள்ள 1 இருக்கா? மறுபடியும் பட்டனை கிளிக் பண்ணா திரும்பி இங்கிருந்து வருமா? அப்ப ராகுலுக்குள்ள என்ன இருக்கும்? 1 இருக்குமா? அப்ப என்எஸ் ஆஃப் 1 என்ன? GL காட். MF என்ன? மைனஸ் என்ன? நீங்க நன்றி ஆற்ற தெரியும், எரர்னு எனக்கு தெரியும். அது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். மார்க்ஸ் இதுல தான் பிரச்சனை இருக்குமா இருக்காதா? நம்பர் பிளஸ் பண்ணி 1 போட்டுருக்கீங்க, அதுக்கு அதெல்லாம் கரெக்ட் தான். நல்லா யோசிச்சு பாருங்க என்ன ஆகும்ட்டு. என்ன பண்ணிருக்கிறேன்னா
சரி ஓகே, நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். என்ன வருதுன்னு பாருங்க, அப்பயாச்சும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா வேணும்னா ஒரு மெடல் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 3 பேர் கொடுக்க போறேன். ஏ வந்து 1 மார்க் வாங்கிட்டாங்க, ஈஸியாக இருக்கணும்னு இப்படி கொடுத்துக்கிறேன். பி வந்து 2 மார்க் வாங்கிட்டாங்க, சி வந்து 3 மார்க் வாங்கிட்டாங்க. ஓகேவா? டிஏ வச்சுக்கோ, ஏன் எப்பயுமே 3 இருக்கணும். டி வந்து 4 மார்க் வாங்கிட்டாங்க. இப்போ லாக் கார்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கே தெரியும், நான் வந்து எல்லாத்தையும் டிஸ்பிளே ஆள் கொடுத்தேன்னா ஏபிசிடி 1 2 3 4 வந்துருச்சு. கரெக்டா? இப்போ நான் இதை கொடுத்தேன்னா என்ன ஆகும்? கிளிக் ஆக மாட்டேங்குதா? ப்ரோக்ராமில் தப்பா? அது கிளிக் ஆக மாட்டேங்குது. வந்துருச்சு. என்ன வந்துருக்கு? ஏ காட் 1 மார்க்னு வந்திருக்கு, விச் இஸ் வெரி குட். இப்போ 2வது கிளிக் பண்ணால் பி காட் 2 மார்க்ஸ் வரணுமா? ஆனால் மறுபடியும் ஏ காட் 1 மார்க்ஸ் தான் வருது. ஒய்? அப்போ என்ன ஆகுதுன்னா, ராகுல் ஈக்குவல் டு ராகுல் ப்ளஸ் 1 பண்ணி ராகுலுக்குள்ள 1 போயிடும். ஆனால் மறுபடியும் யாரப்ப ராகுல் சம்மோ 0வாக இருக்குது. ஒய்? இந்த ராகுல் 0 போட்டிருக்கனால. எக்ஸாக்ட்லி கரெக்ட். அப்போ எப்படி சால்வ் பண்றது? முதல்ல எப்படி ராகுல் ஈக்குவல் டு 0 வச்சு தானே ஆகணும். இன்னொரு வேரியபிள் என்னது? எடுத்து வரிவை அவ்வளவுதான், வேலை முடிஞ்சுச்சு. இதுவும் கொண்டு குளோபல் வேரியபிள் வச்சுட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. புரிஞ்சா? இப்போ ராகுல் 0 இருக்குமா, இங்க வரப்ப 0 0 எடுக்குமா, இப்ப 0 + 1 1 ஆயிருமா, அப்ப 1 1 எடுக்குமா? புரியுதா? இப்ப ட்ரை பண்ணுவோமா? இப்போ இமீடியா போடுவோம். டான் 0 மார்க்ஸ், ஜிஎல் 1 மார்க், மறந்துட்டேன். சரி வேற ஒருத்தர் பேரு டியா ஒரு 10 மார்க் போட்டுடலாம், நல்லா ட்ரை பண்ணலாம். வேற ஒருத்தர் பேரு சுஜி, ஓவரா பேசுறா, -5 மார்க்ஸ். வேற ஒருத்தர் பேரு, எனக்கு பசங்க பேர் வேணும். ஜோஸ் 100 மார்க் எனக்கு, ஆனா 1 மார்க் கிடையாதுடா. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து மறுபடியும் டிஸ்பிளே ஆட் பண்ணி பார்க்கலாம் எல்லாம் வருதான்ட்டு. கண்டிப்பாக வந்திருக்கும். வந்துருச்சா எல்லாமே? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்பிளே கொடுப்போமா? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே வந்துருச்சா? டான் காட் 0 மார்க்ஸ். நீங்கள் இப்படியே கிளிக் பண்ணி பார்க்குறேன். வருதா? ஜிஎல் காட் 1 மார்க். மறுபடியும் ஒரு வரணுமே. வருதா? திவ்யா காட் 10 மார்க்ஸ். மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். சுஜி காட் -5 மார்க்ஸ். வேற யாராவது இருக்காங்களா இல்லை எவ்வளோ கொடுத்தோமா? மறுபடியும் கொடுத்தனோம். ஜோஸ் காட் 100 மார்க்ஸ். இப்போ சொல்லுங்க, மறுபடியும் கொடுத்தனா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆகுது நம்ம கோட் எழுதியிருக்கோமா? பார்க்குறீங்க என்ன ஆகுதுன்ட்டு? ஆப் கிராஷ் ஆயிரும். இதுக்கு பேர் அரே அவுட் ஆஃப் பாண்ட் எக்ஸெப்ஷன். இதுக்குள்ளே போனீங்கன்னா எரர் காமிச்சிருக்கும். இது நம்ம குவிக் பிரிண்ட்டை மட்டும் காட்டுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதை எடுத்துட்டு எல்லாத்தையும் காப்பிடா அப்படின்னு பண்ணிட்டோம்னா இப்போ எரர் வரும் பாருங்க. அப்படி மாதிரி காமிச்சிருமா? இதுனா எல்லாமே இவர் இதில் காட்டு பாருங்க. இதுதானே ஃபெயில்டு, இதுதானே. அரே அவுட் ஆஃப் பாண்ட் எக்ஸெப்ஷன் வரணும், இஃப் ஐ எம் ரைட். ஓகே, மொத்தம் எரர் வந்து ஜாவாவில் தான் காட்டும். இப்போ இந்த கோட்லின் மேலே ஜாவாவாக மாறிவாங்க ரன் ஆகும். கோட்லிங்கிற ஜாவாவோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தானே. ஸோ ஜாவாவில் வந்து உங்களுக்கு எரர் வரும். அது வந்து எக்ஸாக்ட்லி இதில் வந்து எப்பயுமே உங்களுக்கு எரர்ஸ் எப்படி கசகசன் இருக்கனால இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் வாட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இதை வந்து அரே அவுட் ஆஃப் பாண்ட் எக்ஸெப்ஷன். இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? ராகுல் முதல்ல 0வா இருந்து முதல் டேட்டா வெடிச்சு, அப்புறம் 1ஆ இருந்து டேட்டா வெடிச்சு, அப்புறம் 2ஆ இருந்து டேட்டா வெடிச்சு, அப்புறம் 3ஆ இருந்து டேட்டா வெடிச்சு. அதுக்கப்புறம் ராகுல் 4 ஆயிருக்கும்ல, அது ஒரு வேரியபிள் தான், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு போயிட்டே தானே இருக்கும். 4 வந்து அரே விட்டு வெளியே போயிடுச்சு. அரேவே 3 தான் இருக்குது. 4ஆவது போய் எடுத்து என்ன ஆகும்? கிராஷ் ஆயிடுச்சு. ஓகே, ஹவ் வாஸ் திஸ் ப்ரோக்ராம்? ஒரு மாதிரி ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்குதா? இதை வச்சு நாங்கள் பல விஷயங்கள் பண்ணலாம். அதை விட வேரியபிள்ஸோட யூஸ் உங்களுக்கு புரியுதா? இப்போ வேரியபிள் இல்லாமல் நீங்கள் இதை செஞ்சே இருக்க முடியாது, புரியுதா? ராகும் ஒரு வேரியபிள் இல்லாமல் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. கரெக்டாக நம்ம இங்கே ஒரு தனி வேரியபிள் கிரியேட் பண்ணதுனால மட்டும்தான் அதுக்குள்ளே வச்சு அதர வேல்யூ மாற்றி எடுக்க முடிச்சுது. நீங்கள் முதல்ல நான் வேரியபிள் சொல்கிறதுக்கு முன்னாடி வச்சு எதுக்கு இது வேரியபிள்குள்ளே வச்சு நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும், டேரெக்டாக அதை யூஸ் பண்ணிட்டு போகலாமேன்ட்டு. ஆக்சுவல் ரீசன் இதுதான். நீங்கள் வேரியபிள் இல்லாமல் ப்ரோக்ராம் எழுத முடியாது. நான் இத்தனை தடவை சொல்கிறதுக்கு ரீசனே இதுதான்.
யூ வில் ஒன்லி கீப் ஆன் டூயிங் திஸ் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின் இன் ப்ரோக்ராமிங். இதை உங்களால் ChatGPT சப்போர்ட் இல்லாமல் யோசிக்க முடியலைன்னா யூ ஷுட் நாட் யூஸ் ChatGPT. உங்களை யாருனாலையெல்லாம் இதை வந்து உங்களாலும் யோசிக்க முடியலையோ டி நாட் யூஸ் ChatGPT. ஓகேவா? அது உங்களுக்கு சீரியஸ்க்கும் சேர்த்து தான். யாருனாலையாச்சும் இதை யோசிக்க முடியலா, நீங்கள் இதை முதல்ல யோசிக்கிற திறமையை வளர்த்திக்கணும். பிகாஸ் உங்களோட மைண்ட் இன்னும் வந்து ப்ரோக்ராமிங் யோசிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்குது, ஆனால் வளர்ந்து முடிக்கல. அது நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியுது. இப்போ நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். அப்போ ChatGPT உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற டூலாக இருக்கும். இல்லைன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ChatGPT உங்களுக்கு டூலாக இருக்காது. ChatGPT எழுதி கொடுக்குற கோடை நீங்கள் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணுவீங்க. யாராவது வந்தால் யாரும் கூட உங்களுக்கு தெரியாது. கரெக்டாக யாராவது வச்சு சும்மா விளாண்டுட்டு இருப்பீங்க, மறுபடியும் அவிட்டே போய் கேட்பீங்க யாராவது எழுதுல என்ன பண்ணுறதுங்க, உங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியாது. அது எப்படி யோசிச்சு எழுதுன்னு கூட உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த திறமையும் ஃபர்ஸ்ட் நல்லா வளர்த்திக்கோங்க. அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிடலாமா? இருக்கு என்னதான் குயிக்காக லெவல் ஹையாக போனாலும் நீங்கள் புரிஞ்சுதானே கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இது வந்து வேரியபிள்ஸ்க்கு, இது ப்ராசஸருக்கு, டிஸ்பிளே அண்ட் கன்சோல் லாக். ஐ வைஸ் ரெடி? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்எஸ்ன்னு ஒரு வேரியபிள், முதல்ல குளோபல் வேரியபிள் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். என்எஸ்ங்கிறது ஒரு அரே. என்எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் அரே க்ரியேட் ஆயிடுது. ஓகேவா? அதுக்குள்ளே இனிஷியலி எம்டியாக தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் எம்டியாக ஒரு அரே க்ரியேட் ஆயிடுது. அடுத்தது என்ன க்ரியேட் ஆகுது? எம்னு ஒரு அரே, அதுவும் சீம்ஸ் டு பி அண்ட் எம்டி அரே. ஓகேவா? ஆக்சுவலி எம்டி அரேனா இது கூட இருக்காது, அதுனா ஒரு எம்டி ஸ்ட்ரிங் இருக்கிற மாதிரி தானே அர்த்தம். இது ஒரு எம்டி அரே, இது ஒரு எம்டி அரே. இப்போ நான் எம்டி அரே க்ரியேட் ஆகுது. அடுத்தது ராகுல்னு ஒரு வேரியபிள், அதோட வேல்யூ என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது. அரேக்குள்ளேயே எப்படி மேனிப்புலேட் பண்ணுறேன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணோம். அப்போ 2 டெக்ஸ்ட் பாக்ஸு, ஒரு பட்டன், 2 பட்டன். ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த 2 பட்டனும் ஹெச்டாக்குள்ளே தானே, சாரி ஸ்விஃப்ட் இது ரோக்குள்ளே தானே வைக்க போகிறீங்க. அதனால் நான் இப்படி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இங்கே ரோ போட்டுக்கோ, உங்களுக்கு தெரியல, ரோ போட்டு ரோ க்ளோஸ் பண்ணணும். மறந்துடாதீங்க, கண்டிப்பாக நீங்கள் கோடு எழுதுறப்ப இப்படி தான் எழுதுறேன். சாரி. ஓகே. இப்படி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் வந்து நேம்ஸ் கொடுத்து ஆட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A1 B2 வச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும்ல. A1ன்னு கொடுத்து நான் ஆடு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து இது இந்த இடத்துல ns.add i1.value, i1குள்ளே என்ன இருந்துச்சு? A இருந்துச்சு. கரெக்டாக இங்கே நம்ம ஏ தானே டைப் பண்ணோம். அப்படியே பார்த்துக்கோங்க. பார்க்க முடியலையா? இங்கே நான் வந்து ஏ டைப் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏ. இதுக்குள்ளே 1ன்னு டைப் பண்ணுறேன். இங்கே ஏ இருக்குது, இங்கே 1 இருக்குது. இது I1, இது I2. கரெக்டாக அதை நான் எழுதுறதுக்கு இதுலேருந்து எழுதுகிறேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதினாலும் நான் இதுக்கு ரொம்ப உங்களை வந்து ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேன். இந்த இடத்துல வந்து i1.valueக்குள்ளே என்ன இருக்கும்? நம்ம இங்கே என்ன டைப் பண்ணமோ அதுதான் இருக்கும். கரெக்டாக இங்கே என்ன நம்ம டைப் பண்ணி வச்சுருந்தோம்? ஏ. ஸோ இப்போ அந்த ஏ வந்து இல்லைன்னா நான் எழுதிடுற விடுங்க, ஏவும் 1ம் இங்கே எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து I1, இது I2. கரெக்டாக இப்போ இதை கிளிக் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணோன்னே இங்கே வரும். இங்கே என்ன இருக்குது? ns.add i1.value. ஸோ ஃபஸ்ட்டு i1.value, i1.valueக்குள்ளே என்ன இருக்குது? ஏ. அப்போ இந்த இடத்துல ஏ வரணும். ns.add ஏன்னா என்ன அர்த்தம்? nsக்குள்ளே ஏ ஆட் ஆகும். அப்போ இந்த அரே வந்து இப்படி மாறும். புரியுதா? புரிஞ்சா? nsக்குள்ளே இப்போ ஏங்கிறது ஆட் ஆயிடுச்சு. அடுத்தது m.add i2.value, i2.valueக்குள்ளே என்ன இருக்குது? அப்போ இந்த 1 mக்குள்ளே ஆட் ஆகும். அப்போ என்ன ஆகும்? இது வந்து இப்படி 1 ஆகும். புரிஞ்சா? இப்போ i1.value = empty. அப்போ இது போயிடும். சாரி, இதுவும் போயிடும். ஓகேவா? i2.value = empty. முடிஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் வந்து B1 அப்படின்னு வச்சுக்கிறேன். B1க்கு வந்து நான் வந்து 5 மார்க் கொடுக்குறேன். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணனே என்ன ஆகும்? இங்கே B1 வருமா? B1 ஆட் ஆகுமா? அப்போது நீங்கள் பென்சில் எழுதுனீங்கன்னா இப்படி பண்ண அலவுட். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரி அடிச்சுட்டு எழுதணும். பெனில் பண்ணிங்கன்னா ஓகேவா? இதை ஃபுல்லாகவே அடிச்சிடணும். இந்த ஃபுல் இதை அடிச்சுட்டு மறுபடியும் எழுதணும். இல்லை நீங்கள் பென்சிலில் தான் எழுதுனீங்கன்னா நான் அப்படியே இப்படி போட்டுக்க அலோவ் பண்ணுவேன். ஓகே. இதுக்கப்புறம் இந்த 5ம் அதே மாதிரி ஆட் ஆகிருக்கும். அந்த 5 வேணால் நான் உங்களுக்கு இப்படியே ஆட் பண்ணி காமிக்கிறேன். 1,
5 இப்படி தான் நீங்கள் ஆட் பண்ணணும். பென்சில் இல்லைன்னா பெனில் பண்ணால் இந்த மாதிரி பண்ணணும். நீங்கள் பென்சில் வச்சு பண்ணிங்கன்னா இப்படி இரேசரை வச்சு அழிச்சிட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் அகெயின் இது கிளியர் ஆயிரும். ஏன்னா இங்கே வந்து I1 எம்டி ஆகணும், I2 எம்டி ஆகணும். புரியுது தானே? இந்த பர்சன் எல்லாத்துக்குமே புரியுது தானே? யா கிளியர். இப்போ நான் வந்து மறுபடியும் இன்னொன்று ஆட் பண்ணுறேன். லெட்ஸே டான்னு ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டான் ஆட் பண்ணி டானுக்கு வந்து -1 மார்க்ஸ் தரேன். இப்போ நான் ஆடு கொடுத்தோன்னே நான் வந்து பென்சில் எழுதுறதுனால என்னால் அழித்து எழுத முடியும். ஸோ அப்படியே இங்கே அழித்து எழுதிக்கிறேன். B1க்கு அப்புறம் டான்னு இன்னொன்று ஆட் ஆகிருக்கும். புரியுதா? புரிஞ்சா இது? 5க்கு அப்புறம் இது வந்து -1 இன்னொன்று ஆட் ஆயிரும். கிளியராக புரிஞ்சா எல்லாத்துக்குமே? இவ்வளவு தான். இப்போ இதுவும் எம்டி ஆயிரும். ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இந்த பட்டனே திரும்ப திரும்ப கிளிக் பண்ணோம். இப்போ தான் மெயின் பார்ட்டுக்கு வரோம். இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண போகிறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த பட்டனுக்கு தானே அது கரஸ்பாண்ட் ஆகுது. ஸோ இந்த பட்டனுக்குள்ளே இருக்கிற கோட் ரன் ஆகும். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்? இந்த இடத்துல போகும் CL NS ஆஃப் ராகுல். NS ஆஃப் ராகுல்குள்ளே இருக்குது 0. அப்போது NS ஆஃப் 0க்குள்ளே இருக்குது NS ஆஃப் 0 இருக்கா? இதை வந்து நீங்கள் மார்க்கிங் வேணால் பண்ணிக்கோங்க ஃபார் யூர் சேஃப்டி. NS ஆஃப் 0னா NS ஆஃப் 0க்குள்ளே என்ன இருக்குது? இருக்கா? அது சரியாயிருச்சு அந்த பிளரு. ஸோ இப்போ அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும். அடுத்தது காட். M ஆஃப் ராகுல். M ஆஃப் ராகுல்குள்ளே என்ன இருக்குது? 0. M ஆஃப் 0க்குள்ளே என்ன இருக்குது? M ஆஃப் 0க்குள்ளே 1 மார்க்ஸ் வந்துருச்சா? இப்போ ராகுல் ஈக்குவல் டு ராகுல் +1. ராகுல்குள்ளே என்ன இருக்குது? 0 ப்ளஸ்ஸு இது என்ன? 1. 0 + 1 என்ன? 1. அந்த 1 ராகுல்குள்ளே போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஞாபகம் இருக்கா? இதை பண்ணியிருக்கோம் தானே? டபுள் கோட்டுக்குள்ளே இருந்தால் அது ஸ்ட்ரிங்கு. டபுள் கோட்டுக்குள்ளே இருந்தால் 0 1 ஆட் ஆகிருக்கும். ஆனால் UIPDF பண்ணியிருக்கீங்க தானே? டபுள் கோட்டுக்குள்ளே இல்லைன்னா நம்பராக தானே ஆட் ஆகும். அதை தான் இப்போ நடந்திருக்கு. புரிஞ்சிச்சா? ஸோ நீங்கள் கற்றுக்காத எதை வச்சும் நான் சொல்லித்தரல. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் திங்கிங். ஓகே, மோர் செஸ் விளையாடுங்க. கன்ஃபார்மாக இந்த எபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா செஸ்ட்டு தான் நீங்கள் பண்ணணும், யோசிக்கணும். அதே தானே இங்கேயும் பண்ணணும், யோசிக்கணும். ஓகே, இப்போ 1 ஆயிடுச்சு. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. கம்ப்யூட்டர் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணாது. இப்போ நான் கமெண்ட் இருக்காமல் என்ன பண்ணுறேன்? மறுபடியும் போய் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? இப்போ கோட் இங்கே வரும். இப்போ NS ஆஃப் ராகுல். NS ஆஃப் ராகுல்குள்ளே என்ன இருக்குது? 1. அப்போ NS ஆஃப் 1. NS ஆஃப் 1னா NS ஆஃப் 1க்குள்ளே என்ன இருக்குது? B1 போட்டாச்சு. நைஸா? காட்டு அப்படியே வந்துடும். M ஆஃப் ராகுல். M ஆஃப் ராகுல்குள்ளே என்ன இருக்குது? 1. M ஆஃப் 1க்குள்ளே இங்கே என்ன இருக்குது? 5. எல்லாருமே சொல்லுங்கள். 5. அப்படியே மார்க்ஸ் அப்படியே வந்துடும். ஓகே, இப்போது இதுக்கப்புறம் என்ன ஆகும்? மறுபடியும் ராகுல் ஈக்குவல் டு ராகுல் +1. அப்போ என்ன ஆகும்? 1 வந்து 2 ஆயிடும். இதோட கம்ப்யூட்டர் கமெண்ட் இருந்துக்கும். ஓகேவா? இதை 2 மாற்றினதுனால மறுபடியும் 2ல் போய் எடுத்து பிரிண்ட் பண்ணாது. நான் பட்டனை கிளிக் பண்ணால் தான் திரும்ப கோடிங்க வரும். புரிஞ்சா? இப்போ நான் பட்டனை திரும்ப கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்? இப்போ கோட் மறுபடியும் இங்கே வந்து NS ஆஃப் ராகுல். இப்போ NS ஆஃப் ராகுல்குள்ளே என்ன இருக்குது? 2. அப்போ NS ஆஃப் 2க்குள்ளே என்ன இருக்குது? NS ஆஃப் 2க்குள்ளே டான் இருக்குது. ஸோ டான். அடுத்து என்ன? காட். M ஆஃப் ராகுல். பார்த்தீங்களா? ப்ராசர் வந்து கசகசன்னு எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இது எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கேன்னு தெரியுதுல்ல. இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஆன் ரெக்கார்டே கூட நான் சொல்கிறேன், நாட் அ ப்ராப்ளம். இங்கே சீனியர் செட் பிரச்சனை இல்லை. நான் அவங்கள பற்றி சொல்ல வரல. ஹரிணி, மேகா இவங்களோட செட்டை பற்றி சொல்ல. அவங்க சீனியர் செட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க லெத்தாஜிக்கா அதெல்லாம் சீனியர்ஸாக இருக்காமல் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு பொண்ணு அவள் அவுட்புட் ரேஸ் பண்ணிட்டு வந்ததை நான் நோட் எடுத்து பார்த்தப்போ இந்த கிறுக்கலை இங்கே பண்ணி வச்சுருந்தான். இந்த கிறுக்கல் இங்கே இருந்துச்சு தான் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? எதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே புரியாது. கரெக்டாக எப்படி நீங்கள் சால்வ் பண்ண முடியும்? இது வந்து நீங்கள் எழுதுறது இத்தனோண்டு ப்ரோக்ராம். ஓகேவா? நிதிஷ் வந்து இப்போ எழுதிட்டு இருக்கிறது இது வந்து எத்தனை லைன் ப்ரோக்ராம்? 62 லைன் ப்ரோக்ராம். நிதிஷ் இப்போ எழுதுறது மினிமம் 6000 லைன் இருக்கும். ஏன்டா நார்மலாக இருக்கும் 6000 லைன் கோட் நார்மலாக நீங்கள் எழுதுறது தானே. ரொம்ப நார்மலாக 6000 லைன் கோட் எழுதுவாங்க. அதை எப்படி இதை கொண்டு போய் இதுக்குள்ளே கசகசன்னு வச்சு எப்படி அவுட்புட் ரேஸ் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை. கரெக்டாக அப்போ என்ன ஆகும்? இதைவே நீங்கள் ஒழுங்காக கற்றுக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் டிசிப்ளின்டாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து உங்களுக்கு தோணிருக்கும் இதில் என்ன டிசிப்ளின் பேர் எழுத ஈக்குவல் டு போட்டு உள்ளே வைக்கிறோன்ட்டு. ஆனால் போக போக புரியுதா இதோட லெவல் எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்ட்டு. நீங்கள் சீரியஸாக சொல்கிறேன்,
லூப்ஸ் நான் முடிச்சோன்னே யூ வில் ஃபீல் லைக் திஸ் இஸ் நத்திங், இது ஒன்றுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க, என்ன இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு. லூப்ஸ் முடிச்சோன்னே உங்களால் உங்களோட ஓன் கேம்ஸே பில்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஸ்னேக் கேம்லாம் லூப்ஸ் எடுத்தோன்னே அதை வச்சு தான் சபினா செஞ்சான். அது லூப்ஸ் அண்ட் அரேஸை மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செஞ்சிடலாம். ஓகே, இப்போ எனிவே டான் காட்டு, அதுக்கப்புறம் எம் ஆஃப் ராகுல், எம் ஆஃப் 2, எம் ஆஃப் 2க்குள்ளே என்ன இருக்குது, -1 மார்க்ஸ். அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ வந்து ராகுல் ஈக்குவல் டு ராகுல் +1 3 ஆயிரும். ஓகேவா? இப்போ தான் விஷயமே, இதோட கம்ப்யூட்டர் நின்றுக்கும். ஆனால் நாம் கம்மெண்ட் இருக்காமல் மறுபடியும் பட்டனை கிளிக் பண்ணோம்னா திரும்ப இங்கே வரும். ஓகேவா? இப்போ என்எஸ் ஆஃப் ராகுல் அப்படின்னா என்ன, என்எஸ் ஆஃப் 3. கரெக்டா? என்எஸ் ஆஃப் 3 என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. புரியுதா? என்எஸ் ஆஃப் 0 1 2 மட்டும் தானே இருக்குது. என்எஸ் ஆஃப் 3ல போய் நீங்கள் என்ன இருப்பீங்க, ஒன்றுமே இருக்க முடியாதுல்ல. அதனால தான் ஆப் கிராஷ் ஆச்சு. புரியுதா ஏன் ஆப் கிராஷ் ஆச்சுன்ட்டு? இதுக்கு பேர் தான் அரே அவுட் ஆஃப் பாண்ட். நீங்கள் வந்து அரேக்கு வெளியில் போய் ட்ரை பண்ணுறீங்க, அது எப்படி எடுக்க முடியும்? இதில் மட்டும் தான் அப்படி எடுக்க முடியாது, C++ல அப்படி எடுக்க முடியும். ஏன்னா அரேங்கிறது என்ன, ரேம்குள்ளே தான் இருக்குது வேரியபிள் எல்லாமே. அப்போது ரேமில் வந்து இந்த மேக்னெட் போகிறோம், அடுத்த மேக்னெட் போனால் அடுத்த மேக்னெட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடும். சூப்பராக இருக்குல்ல? சரி, நீங்கள் டெக்னிக்கலி ஹேக் பண்ணலாம். அந்த அரே ஒன் நம்பர் பெருசாக கொடுத்துட்டே போனீங்கன்னா ரேமில் மற்ற ப்ரோக்ராமோட டேட்டாவெல்லாம் நீங்கள் போயிருக்கலாம். இட்ஸ் நாட் தட் ஈஸி. இல்லை கீப்புன்னு வச்சு அதெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் புரியுதா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்ட்டு? ஒரு காலத்தில் அதை பண்ண முடியும். ஐ திங்க் 8086 அந்த டைமில் இருக்கலாம், அந்த டைம்லாம் வந்து இப்படிலாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். ஸோ ஹேக்கிங்னா அடுத்தது என்னன்னு தெரியுதா? இப்படி தான் ஹேக் பண்ணுவாங்க. ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுதுன்னா அதில் இருக்க லூப் ஹோல்ஸை நீங்கள் புரிஞ்சுட்டு ஹேக் பண்ண முடியும். ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கு, நான் ப்ரோக்ராமிங்கே கற்றுக்காமல் ஹேக் பண்ண, அது எப்படி முடியும் எனக்கு புரியலையே. இது எதுவுமே தெரியாமல் எப்படி போய் ஹேக் பண்ணுவீங்க? ஓகே, அவ்வளவுதான், முடிந்து விட்டது.